ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எம்டி சால்னா செய்யலான்ட்டு எங்கள் ஒய்ஃபு தான் ஐடியா கொடுத்தாங்க. யூடியூப்பில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஒரு 4-5 வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி தான் இந்த முயற்சி எடுக்க போகிறோம். இது வந்து நான்வெஜ் டிஷ்ஷு, இது வெஜ்ஜாக மாற்ற போகிறோம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இது சால்னாங்கிற எம்டி சால்னா அப்படிங்கிறச்சே வந்து அதில் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ என்ன ஐடியா பண்ணோம்னா, அந்த தக்காளி வெங்காயம் அவ்வளோதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைக்க வேண்டியதான். சரி, நான்வெஜ்ஜுக்கு பதிலாக அந்த நான்வெஜ் போடுறதுலாம் சோயா போட்டுடலாம். ஸோ சோயா போட்டால் அந்த ஒரு இது நல்லா இருக்குமோ அப்படின்னு ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணுறோம். லெட்ஸ் see எப்படி வருதுன்ட்டு. நம்ம வந்து ஒரு பெரிய சோயா பேக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் அப்படியே சோக் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வச்சா புரிஞ்சு எடுத்தால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து சப்பாத்தி மாவு பிசைறேன்னு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டிட்டு போகிறாங்க. பண்ணட்டும், அவங்க பண்ணட்டும், நம்ம பண்ணுறத பண்ணுவோம். இப்போ தான் தெரியுது ஏன் திருன்னு முடிக்கிறேன்னு. அடுத்தவங்க வந்து சமைக்கும்போது ஈஸியாக இருக்குது. நம்ம பண்ணுறோம், இது வீடியோவாக பண்ணுறோன்றப்போ ஒரு பதட்டமாகவே இருக்குது. ஏன்னு தெரில. சரி, லெட்ஸ் ஸ்டார்ட். என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு காட்டுறேன். சிலதெல்லாம் ஆல்ரெடி உரிச்சு வச்சுட்டேன், ஏன்னா போன வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போச்சு அப்படிங்கிறனால. இப்போ வந்து நைட் டைம் வேறு, ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் டக்குன்னு போட்டு அடித்து ரெடி பண்ணோம். அதனால் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பூண்டு, அந்த இஞ்சிலாம் இது பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி மட்டும்தான், அது பார்த்துக்கலாம், அதை கட் பண்ணிக்கலாம், அது பெரிய வேலையே இல்லை. ஸோ அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், பூண்டு, இஞ்சி, 4 ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் கசகசா கொஞ்சம் போட்டிருக்கேன். இதோட இப்போ முந்திரி ஆட் பண்ணோம். ஆமாம், கரெக்டாக ஞாபகத்துறாங்க, முந்திரி வைக்கலை தட்டில், இருங்க. ஸோ முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியதான். அடுத்தது வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும். முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை விட்டுட்டோம். ஆக்சுவலி பொட்டுக்கடலை, அதுவும் போட சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது போட்டால் அந்த ஃப்ளேவர் பெருசாக பிடிக்கல. அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ சோயா சங்க்ஸை வந்து ஊற வைக்க வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம் கெட்டில்ல. அதில் போட்டு ஊற வச்சு பூஞ்சி எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணேன், அரைச்சாச்சு. போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நாங்கள் வந்து கடலை எண்ணெயில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. எல்லாருமே சொன்னேன் கடலை எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும்ட்டு. ஸோ கடலை எண்ணெயில் செஞ்சு பார்ப்போம். ரீஃபைண்ட் ஆயில் கூட கடலை எண்ணெயில் எப்படி வருது அப்படின்ட்டு. இல்லை, அடுத்தவங்களை கலைக்கும்போது ஈஸியாக இருக்குது, நம்ம செய்யும்போது ஊரே கலாய்ச்சிருவாங்களோன்ற பயம் இருக்குது. ஸோ பிரிஞ்சி இலை, சோம்பு, 2 ஏலக்காய், அன்னாச்சி பூ, அதுக்கப்புறமா 2 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஜாதி பத்திரி, சும்மா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்த கசகசா, இதுதான் வந்து இப்போ போட்டு தாளிக்க போகிறேன் கடலை எண்ணெயில். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த சோம்பு மட்டும் கொஞ்சம் கூட போட்டேன், அரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம தாளிப்பில் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ வெங்காயம், புதினா, அதுக்கப்புறமா அந்த ஸ்பைசஸ் வந்து இது பண்ணுறதுக்காக, எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுக்காக பீ லீஃபு, கசகசா அதெல்லாம், அதுக்கப்புறமா ஊற வச்ச சங்க்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஏதோ தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து ஏதோ கடலெண்ணெய், இதுதான் பிராண்ட்லாம் இல்லைங்க, ஏதோ கடலெண்ணெய் நான் கொஞ்சம் நிறையாவே விடுவேன். இது என்ன ஸ்பூன் கணக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, தாராளமாக விடுவேங்க. டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஹீட் ஆகட்டும் எல்லாத்தையும். தான் என்னோடய ஃபேவரட் கரண்டி. ஆக்சுவலி நான்ஸ்டிக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சென்டிமெண்ட்டாக. அதுக்கப்புறமா வெங்காயம், புதினா அதெல்லாம் போட்டு சாட்டே பண்ண வேண்டியதான், கலக்க வேண்டியதான். ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம இதில் அரைச்சி வச்சிட்டோம். ஸோ இஞ்சி பூண்டு இதெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இதை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா இதாகிடுச்சு. நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கு. அந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம் இது பண்ணும்போதே பச்சை மிளகாவும் போட்டுடலாம். எனக்கு எண்ணெயில் பச்சை மிளகா தனியாக போட்டால் கொஞ்சம் பயங்க, டமால் டுமில்னு வெடிக்குமா, அதனால் வெங்காயம் போட்டு அந்த மாதிரி போடுவேன். இது ஏன் பேட்டர்னு எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு இருக்கும், நல்லா தான் இருக்கும். நம்புவோம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ப்ரௌன்
அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது தக்காளியும் போட்டுருவேன். நான் போட்டுட்டு தான் விழுது போடுவேன். ஒரு சில பேர் விழுது போட்டு கூட தக்காளி போடுறாங்க. எனக்கு வந்து தக்காளி வந்து என்னன்னு தெரில, நம்ம வாங்குற தக்காளிலாம் அவ்வளோ சீக்கிரம் வதங்க மாட்டேங்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு அதுக்கப்புறமா தான் அந்த விழுது போடுவேன். அதுக்கு முன்னாடி புதினா கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை போட்டுடணும். மறந்துட்டேன், சாரி. ஃபஸ்ட்டு அதை போட்டுருவோம். வெங்காயத்தோடையே போட்டால் அது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் புதினா கொத்தமல்லி அப்படியே போட்டுடும். கொஞ்சம் கலர் மாறினவொடனே குருமா தானே பண்ணுறோம், அதனால் ப்ரௌன் கலரில் ஆகணும்லாம் இல்லை. நிறைய பேர் ப்ரௌன் கலர் ஆகணும்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை. ஸோ இது வந்து புதினாவும் கேமரா. ஸோ இது புதினா கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் ஆயில் அப்படியே இதாகட்டும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுடலான்னு பார்க்குறேன். தக்காளியும் கொஞ்சம் ஆயில் இதானோடனே விழுத போட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம பொடிகள்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். யாருக்காவது இந்த மசாலா இது தெரியுமா? சக்தியில் இப்படி ஒன்று வந்திருக்கு. இது யாராவது வச்சுருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா இது வந்து திடீர்னு பார்த்தா நான்வெஜ்ஜுக்கும் இதே மாதிரி கலரில் தான் இருக்குது. பட் இது யாரும் அவ்வளோவா பார்த்ததில்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். எல்லோரும் விழுது போடுவாங்க, நம்ம வந்து தக்காளி போடுறோம். அதுக்கு தான் நான் காரணம் சொன்னேன். அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்கள். என்ன பார்த்து பண்ணி என்ன திட்டாருங்க. டூ நாட் ட்ரை திஸ் அட் யுவர் ஹோம். இந்த கிறுக்கு வேலையெல்லாம் நாங்கள் தான் பார்ப்போம். ஆனால் நல்லா தான் இருக்கும் இப்படி பண்ணாலும். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில எனக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது எண்ணெயிலேயே லைட்டாக இதாகிடுச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலி. அடுத்த விழுத சேர்க்க வேண்டியதான். ரெடியாக வச்சுருக்கோம் கையில். இப்போ வரைக்கும் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. இது எப்படி அளவு சொல்லுன்னு தெரில. இந்த அளவுக்கு எடுப்பேன். இதை ஃபஸ்ட்டு இப்போ போட்டுருவேன். ஒன்றா போடலாம், ஆறு சும்மா ஒரு கல். அப்புறம் வேணும்னா கிரேவி ஆனவொடனே செக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ தான் எனக்கு தக்காளியும் வெங்காயமும் வதங்குற ஃபீலே வரும். ஸோ இந்த சைடில் தான் உப்பே நான் போடுவேன். அது வரைக்கும் நான் உப்பே போட மாட்டேன் யூஸ்வலி. இதுக்கப்புறமா தான் எல்லா பொடிகளும் இறக்குவேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொரியண்டர், அப்புறமா வந்து கரம் மசாலா, அவ்வளோதான். இது மட்டும்தான் போடணும். போட்டேன்னா அது கரெக்டாக அந்த ஃப்ளேவர் வந்துடும். நான் பாருங்கள், ஒரு தக்காளியோட சண்டை போட்டுன்னு இருக்கேன். வதங்க மாட்டேன். வதங்கடா, ரொம்ப நேரம் ஆக்காதீங்க, டைமாக ஆகுது. டைமாக ஆகிட்டு இருக்கு. இந்த வரையும் இவன் தாங்க பிரச்சனை பண்ணுறான். இதுதான் திஸ் பீஸ் கர 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 நான் எடுத்துருவேன். அவ்வளோதான். மேபி இன்னும் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ண போல் இருக்குது. அது ஆட்டுக்காரி வந்தால் தான் பண்ணுவான், எனக்கு பண்ண தெரியாது. ஓகே, இப்போ போடுங்க இந்த விழுதை. ஸோ திஸ் இஸ் த விழுது. இந்த விழுதை தான் நான் சேர்க்கப்போம். இது கொஞ்சம் அப்படியே நான் கலக்கிறேன். அது காரணம் என்னென்னா, கொஞ்சம் அந்த பூண்டு போட்டு இது பண்ணனால கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் இருக்கும். அதனால் லைட்டாக அப்படி போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி விடுவேன். இதெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லணும்ல என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுதான் இது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. நான் இப்படி பண்ணுறேன், கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியுமே, நைட் டைம் ஆகுது. அதுக்கு தான் சிம் பண்ணிட்டேன். ஓகே, எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வருது. புழக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அப்படியே இதுலேயே ஃபுல்லாக தண்ணியை இது பண்ணி அதுவே ஊற்றிடுவேன். கணக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ அப்படியே இது செட் பண்ணோமா, அப்படியே ரைட். இதுக்கப்புறமா வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு கப்பு ஊற்றிடுங்க. ஸோ அரௌண்டு இது வந்து எவ்வளோ எம்எல் இருக்கும், அளவெல்லாம் இது மறைஞ்சே போச்சு. இது வந்து 300னா ஒரு 250 ml ஊற்றிருப்பேன். ஏன்னா ஃபுல் தான் 300 காட்டுது, 250 ஊற்றிருப்பேன். கொதிக்கட்டும். அடுத்தது பொடிகளை போடுவோம் எடுத்து வச்சுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மஞ்சத்தூள் லைட்டாக சும்மா அவ்வளோதான் போட்டுக்கிறேன். அடுத்தது காஷ்மீரி மிளகாய். மிளகாய்க்கு கொதி வந்தோடனே காஷ்மீரி மிளகாய் சும்மா ஏரியாவுக்கு யூரியா அடிக்கிற மாதிரி அடித்தோன்னா தான் கலர் நல்லா வரும். இது தாராளமாக 2 ஸ்பூன் அளவு வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறமா மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக போடுவேன். வேணும்னா லைட்டாக அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது முக்கியமான மேட்ரு, தலைவனே இதுதான். இப்போ நான் போட்டால் தான் அந்த ஃப்ளேவரே வருது. புது பேக்கெட் இப்போ தான் இது ஜெப்டோலையோ பிளிங்க்லேயோ போட்டு தான் எனக்கு வந்தது.
ஸோ அதனால் பண்ணிடலாம். அது அது தட்டி விட்டால் தான் அவ்வளோதான் ஃப்ளேவர் வரும். போட்டு கிண்ட வேண்டியதான் இனிமேல். கலர் மாறுதா? ஆஹா, என்னடா போன தடவையோட கலர் நல்லா வருது. வீடியோக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்குங்க. போன தடவை இந்த கலர் கூட வரல. ரைட்டு. ஆஹா, என் காலேஜில் பரோட்டாக்கு குருமா கொடுக்குற மாதிரியே இருக்கு. வந்துருச்சு ஃப்ளேவர், பரவாயில்ல. ஜனனி சக்ஸஸ். இருங்க இருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கடைசியாக சொல்லுங்கள், இப்போவே சொல்லாதீங்க. கலர் வந்துருச்சு, டேஸ்ட்டு வரணுமே. வாசனை நல்லா தான் இருக்குமே. இருங்க, கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம். 250 ml ஊற்றுறேன். நீங்கள் ஏன்னு கேட்கலாம். இதோ பாருங்கள், பக்கத்துலேயே வச்சுருக்கேன் ஒருத்தனை, அவனை மறந்துட்டேன். ஸோ இவனை ஓரம் கட்டிட்டு தலைவன் இருக்கான் பாருங்க, தலைவனை உள்ளே போடலையே. அவங்க நான்வெஜ் பண்ணும்போது ஃபஸ்ட்டே அதெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணாங்க, பொடி மசாலாலாம் அரைச்சி என்னென்னமோ. நமக்கு வந்து ப்யூர் வெஜ்ஜுங்கிறதுனால இப்படி இறங்கணும். ஓகே, ஸோ சங்க்ஸு கொஞ்சம் அதோட கிரேவியை உள்ள வாங்கிக்கட்டோன்ட்டு கொஞ்சம் தண்ணி இப்போ ஊற்றினேன். முதக்கட்டும். ஸோ ஒரு 1/2 packet சங்க்ஸ் தான் போட்டேன், பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் பன்னீர் கூட போடலாமா என்னன்னு தெரில. சரி, எனக்கு சங்க்ஸு நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால் போட்டேன். ஃப்ளேவர் ஓகே, காரம் இருக்குது, உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரம் நல்லா இருக்குது, அப்போ அப்படியே விட்டுறலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தால் பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாஸ்தி இருந்தால் தான் ஒரு தடவை ஜாஸ்தி பண்ணி சொதப்பி விட்டேன், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரே ஒரு வேலை பார்ப்பேன், என்னென்னா மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடுவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அப்போ தான் அந்த இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும். ஆல்மோஸ்ட் இப்போ ஹைலேருந்து சிம்முக்கு மாற்றியாச்சு. ஒரு 5 minutes ஆகட்டும். இந்த பேச்சுலர்ஸ்க்கெலாம் சொல்லுவாங்கல்ல, இது ரொம்ப ஈஸின்னு, அந்த மாதிரி இது ஓரளவுக்கு ஈஸி தான். என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து பூண்டு, இஞ்சி பூண்டு, அப்புறமா வெங்காயம், இந்த ப்ராசஸ் தான். உரிக்கிறது, அதை கிளியர் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். மற்றபடிலாம் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் டக்குன்னு நறுக்கி போட்டோன்னா ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி தான் மேக்ஸிமம். நான் நறுக்கினது 3 வெங்காயம் 3 தக்காளி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பூண்டு உரிக்க தான் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சு. ஸோ இதுதான் பெரிய வேலையாக இருக்குது. பூண்டு, அப்புறமா இந்த இஞ்சி கொஞ்சம் கிளியர் பண்ணுறது, அதெல்லாம் தான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போன தடவை பண்ணேன் அவசரத்துக்கு. பட் அதுவும் நல்லா வந்திருந்தது. இது எப்படி இருக்குன்றது எனக்கே இப்போ க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா ஸ்மெல் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ஓகே, கொஞ்சம் உப்பு மட்டும்தான் கம்மி. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக நல்லா இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது இது மற்ற குருமாவோட. இதில் வெஜிடபிள் போட்டால் வெஜிடபிள் குருமா, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய எதுவும் தெரில எனக்கு. பட் இது ஒரு மாதிரி சிம்பிளாக நல்லா இருந்தது. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட், ஓப்பன் பண்ணியாச்சு. பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் அந்த சங்க்ஸ் அப்படியே இதாகுது. யூடியூப்லலாம் பண்ணும்போது நல்லா ரெட்டிஷாக வருது, நம்ம பண்ணால் அந்த மாதிரி வர மாட்டேங்குது. அந்த காரம் நமக்கு தாங்கவும் மாட்டேங்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் ஹோம் குக்கிங், எனக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, கொஞ்சம் சிம் பண்ணிடுறேன். கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வைப்பேன், நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்கான போதும்னு நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். இது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பப்படி. ஏன்னா கொஞ்சம் எனக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சில பேர் திக்காக இருந்தால் பிடிக்கும், அந்த மாதிரி. அது பர்சனல் ஒப்பீனியன், உங்களோட சாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு வெளியில் சாப்பிட்ட வரைக்கும் கொஞ்சம் அது தண்ணியாக இருக்குமா, ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே போதும் அப்படின்னு தோணுது. ஸோ ஆல்மோஸ்ட் டன், 90% ஓவர். இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டு சப்பாத்தி போட வேண்டியதான். சப்பாத்தி வந்து என் ஒய்ஃபை டேக் கேர் பண்ணி விட்றாங்க. நான் அதனால் இந்த விளாக், இந்த செக்மெண்ட்டு இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவங்க குழந்தையோட பிஸியாக இருக்கிற காரணத்தினால உள்ளே வர முடியல. மற்றபடி அவங்க நானும் வரேன் சப்பாத்தி போடுறத வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. சப்பாத்தி போடுறதெல்லாம் எவன் பார்ப்பான் அப்படின்ட்டு நான் சொல்லி அவங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். சூப்பர், எல்லாம் ரெடி, டன், நல்லா வந்திருக்கு. எம்டி சால்னா
பட் எம்டி இல்லை, சோயா போட்டோம், அதனால் சோயா சால்னா. ஸோ எம்டி சால்னா நெகி எக்ஸு, அது கூட எக்ஸ் சோயா சால்னா டிக்கு சோயா போட்டிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பற்றின எந்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமாக ஷேர் பண்ணலாம். திட்டணும்னாலும் திட்டலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே திக் ஆகிடுச்சு, 90% ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ண வேண்டியதான். சிம்மில் வச்சு ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து அப்படியே கொதிக்க விட்டால் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். ஸோ இதுதான் கைஸ். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வீடியோவில் பண்ணுற ஏதாவது பிழைகள், நிறைகள், குறைகள் எது இருந்தாலும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வெறும் சமையல் மட்டும் இல்லாமல் நிறையா டைப் ஆஃப் vlog பண்ணணுன்ற ஐடியாஸ் இருக்குது. ஸோ இது வெறும் ஸ்டார்டிங் தான். இன்னும் நிறையா பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ், டூ ஃபாலோ, மேக் ஷூர். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுவே எங்களுக்கு ஹாப்பி தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.